வரலாற்றில் ஓரேடு. கல்தத் இப்னு உஸதி என்பவர் ஹஸ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய நண்பராக இருந்தார். இஸ்லாம் தோன்றிய பின் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை தழுவிவிட்டார்கள். தோழர் கல்தா என்பவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு நாள் அபூபக்கர் ரலியல்லாஹுவை சந்தித்த தோழர் கல்தா என்பவர் அபூபக்கர் ரலியல்லாஹுவை நோக்கி, அபூபக்கர் அவர்களே, உமது அறிவின் திறமையாலும் சுறுசுறுப்பாலும் வியாபாரத்தில் அதிக லாபம் பெற்று வாழ்ந்து வந்தீர். தற்பொழுது உனக்கு என்ன நேர்ந்தது? நஷ்டத்தில் விழுந்து விட்டீர். அத்துடன் உமது மூதாதையரின் மார்க்கத்தையும் புறக்கணித்து விட்டீர் என்று ஏளனமாக பேசினார். இதனை கேட்ட அபூபக்கர் ரலியல்லாஹு உன்னதமான சன்மார்க்கத்தை ஏற்றி நற்கிரிகள் செய்து வரும் எவரும் ஒருபோதும் நஷ்டமடைய மாட்டார் என்று பதிலளித்தார்கள். இதனை உறுதிப்படுத்தவே அல்லாஹ் சூரா அஸ்ரை இறக்கி வைத்தான். ஆதாரம் தப்சீர் இப்னு கஸீர்.